கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். எழுப்புதலின் சத்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள் வரை. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாயிருக்கும்படி எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கமில்லாமல் செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முறுமுறுப்பு அன்றைக்கு சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு முறுமுறுப்பு. முறுமுறுக்கிற காரியங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்திலே வாழ்க்கையிலே அநேக விசுவாசிகள் சொல்கின்ற காரியம், கர்த்தர் எனக்கு இந்த நன்மை செய்யலை, ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை தரலன்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள்ல முறுமுறுப்பது உண்டு. இந்த முறுமுறுப்பு எப்படி நம் வாழ்க்கையில வருகிறது என்றால், மனக்கசப்பு வரும்போது, மன விரக்தி வரும்போது, அது மாத்திரமில்ல திருப்தி இல்லை, இந்த சூழ்நிலையில தான் நமக்கு முறுமுறுப்பு அந்த எண்ணங்கள் வருகிறது. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அதிருப்தியா இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் குறை சொல்லி கொண்டே இருப்பாங்க. யாரையாவது குறை சொல்லலைன்னா தூக்கமே வருவதில்லை. இப்படி அநேக காரியங்கள்ல நாம் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறோம். கிறிஸ்தவ ஜீவியத்துல நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்றால், ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்றால் இந்த முறுமுறுப்பு நம் இருக்கவே கூடாது. வேதத்திலே ஒரு வசனம் சொல்கிறது, பிலிப்பியர் 4:12. வரிசையாக நம்ம அந்த முதலாவது வாசித்த பகுதி பிலிப்பியர் 2:14 முதல் 16 குறிப்பிடப்பட்டது போல முறுமுறுப்பு இல்லாம இருக்கணும்னு சொல்லி அங்கே வாசித்தோம். அதே பகுதியில பவுல் சொல்லுகிறார் 4:12, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணமடையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். அப்போ பவுல் தன்னுடைய சொந்த அனுபவமாக சொல்கிறார். ஒண்ணுமே இல்லாத நிலைமையில, எதுவுமே கிடைக்கல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் திருப்தியோடு இருப்பதை, ஆண்டவரோடு செல்வதை அவன் உறுதிப்படுத்துகிறான். முறுமுறுப்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பவுல் என்று சொல்லலாம். பிலிப்பியர் 4:11 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்பியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். இப்போ இன்றைக்கு எந்த நிலைமையில இருந்தாலும் திருப்தியா இருக்கிற ஒரு உள்ள நமக்குள்ள இருக்கிறது. திருப்தி இல்லை. இன்றைக்கு அநேக சூழ்நிலையில நம்ம திருப்தி இழந்து போய் நிற்கிறோம். மனக்கசப்பு, மனபாரம் இதெல்லாம் நம் இருதயத்துக்குள்ள அழித்து கொண்டு சில நேரங்கள்ல முணுமுணுக்க ஆரம்பித்து விடுகிறோம். இன்னும் சில மனிதர்களை கவனித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் மற்றவர்களை குறித்து குறை சொல்லி கொண்டே இருப்பார்கள். சமுதாயத்துல இது நடக்கு, அரசாங்கம் என்னென்ன காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு யாரையாவது குறித்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஏதாவது ஒரு சம்பவம் கிடைத்து விட்டது, ஏதாவது ஒரு காரியம் நடந்து விட்டதுன்னா அதை அவங்கள ஒரு செய்தி கிடைத்து விட்டால் அதை 9 ஆக்காமல் விடவே மாட்டார். இந்த முறுமுறுக்கிற தன்மைகள், திருப்தியற்ற ஒரு மனிதனுக்கு தான் முறுமுறுக்கிற குணம் உண்டு. திருப்தி இல்லை. இந்த பவுல் சொல்கிறான், நான் எல்லாவற்றிலும் நான் மனம் ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன். எப்படின்னா, வாழ்வுல தாழ்வுல வர சிறை வாழ்க்கை, எல்லா சூழ்நிலையிலும் அவன் திருப்தியா இருக்கிறான். அவன் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில அவங்கள தூக்கி போடும்போது அங்க அவர்கள் துதித்தார்கள். எவ்வளோ யோசிச்சு பாருங்க, அவங்க இருதயத்துக்குள்ள அந்த நேரத்துல ஒரு விசை கூட அவர்கள் முறுமுறுக்கவே இல்லை. சிறைச்சாலையிலே துதிக்கிறதே பார்ப்போம். அப்போ பவுல் சித்திரவதைப்படுறான், பாடுபடுறான், சிறை வாசகத்துல இருக்கிறான். அப்படி இருக்கிற சூழ்நிலையிலும்
அவன் திருப்தியா இருக்கிறதை நம் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. என்னும் பவுலை நீங்க கவனித்த பாடுகள், ஒரு பாடு வருது, பாடு பிரச்சனை வரும்போது அவன் உற்சாகமா இருப்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் துயரப்படும் போது இன்னும் சிறை வாசகங்கள்ல நிருபகங்களை எழுதுகிறான். அந்த பாத்தீங்கன்னா கலாத்தியர், பிலிப்பியர், இந்த நிருபங்கள்லாம் எழுதும்போது அவனை இருட்டறையில, பாதாளத்துல இருக்கிற சிறைச்சாலையில இருட்டறையில அடைக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ அதுல அங்கே இருந்துதான் நிருபங்களை எழுதியிருக்க. இன்றைக்கு பவுல் நிருபங்கள், அநேக நிருபங்கள், கடிதங்கள் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சியை கொண்டு வருகிற, பாதையை காட்டுகிற ஒரு நல்ல ஒரு சாட்சியான வசனங்களாக இருக்கு. அப்ப காரணம் திருப்தியா இருக்கிறான், மன ரம்மியமா இருப்பதை நாம் பார்க்கலாம். இன்னும் வேதத்துல முறுமுறுப்பு என்ற உடனே நமக்கு நினைவுக்கு வருவது இஸ்ரவேல் ஜனங்கள் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் 1 கொரிந்தியர் 10:10 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. முறுமுறுக்கிற குணம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அவர்கள் தேவ ஜனம். அவர்கள் எகிப்துல அடிமையா இருந்த காலங்கள்ல அவர்கள் கூக்குரலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அப்ப அவர்களை விடுவித்து, அவர்களை மீட்டு, அவர்களுக்கு பரம கானானை சுதந்திரிக்கும்படி அவர்களை எகிப்தின் அடிமையிலிருந்து கூட்டிக் கொண்டு வருகிறார். ஆனால் ஜனங்கள் என்ன செய்கிறார்? முறுமுறுத்து கொண்டே இருக்கிறார்கள். சின்ன சின்ன காரியங்கள்ல வனாந்திரத்திலே அப்பத்திற்காக முறுமுறுக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, யாத்ராகமம் 16:8 பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடிய காலத்திலே நீங்கள் திருப்தி அடைவதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும், கர்த்தருக்கு விரோதமாய் நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எம்மாத்திரம் உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது என்றார். பாருங்க, அந்த முறுமுறுப்பு யாருக்கு விரோதமா இருக்கிறதுக்கு? எங்களுக்கு விரோதமா அல்ல, கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிறது. அவர்கள் மோசையை பார்த்து கேட்கிறாங்க, நான் வனாந்திரத்துல பட்டினியா இருக்கிறதுக்கு எங்களை சாகும்படியாக அழைத்து கொண்டு வந்தீர் என்று சொல்லி முறுமுறுக்கிறாங்க. அப்போ எகிப்துல நாங்க இப்படிலாம் இருந்தோம், இந்த மாதிரி ஆகாரம்லாம் சாப்பிட்டோம், அங்க நாங்க திருப்தியா இருந்தோம், அங்க சந்தோஷமா இருந்தோம், அங்கே சாப்பாடுலாம் எங்களுக்கு ராஜ உணவு எங்களுக்கு கிடைச்சது. ஆனா இப்போ எனக்கு வனாந்திரத்துல எங்களை சாகும்படியாக அழைத்து வந்தீர் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறார். ஆனா மோசே பதில் கொடுக்கிறார், கர்த்தர் இது இந்த முறுமுறுக்கு எனக்கு விரோதமானதில்ல, இது கர்த்தருக்கு விரோதமானதுன்னு சொல்கிறார். வேதத்துல அங்கே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. யாத்ராகமம் 16:6-7 அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி, கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள், விடிய காலத்திலே கர்த்தருடைய மகிமையும் காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமாய் உங்கள் முறுமுறுப்புகள் அவர் கேட்டார், நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரங்கிறார். அப்போ அவர்கள் எம்மாத்திரம், அவர்கள் சொன்ன காரியம் 6-7 அங்க நீங்க எம்மாத்திரம் நீங்க என்ன இவ்வளோ முறுமுறுக்கிறது கர்த்தருக்கு விரோதமான முறுமுறுப்பு. அதே போல அங்க நடந்த காரியம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் வானத்தின் மன்னாவை கர்த்தர் கொடுக்கிறார். அவர்கள் இறைச்சி வேணும், வனாந்திரத்துல எங்களுக்கு புசிக்கிறதுக்கு இறைச்சி வேணும் என்று கேட்கும்போது காடைகளை அனுப்புகிறார். அவர்கள் எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. அந்த உணவு மன்னாவை பார்க்கும்போது அவர்கள் சொல்லுவாங்க, காலையிலே அதை எடுத்து அதை ஜனங்கள் சேகரிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அதை அளவுக்கு அதிகமாக சேகரித்தால் அதை பூச்சி அரித்து விடும். இன்னும் அந்த மன்னா ஸ்பெஷலா ரொம்ப ஆச்சரியமான என்னன்னா, 6வது நாள் அவர்கள் ஓய்வு நாளுக்கான மன்னாவை சனிக்கிழமை அவங்க எடுத்து வைக்கணும். 6வது நாள்ல
ஆனால் அந்த ஓய்வு நாள் அன்று எடுத்து வைத்த அந்த மன்னா ஒரு சேதமில்லாதபடிக்கு அது இருந்ததாக பார்க்கிறார்கள். அவ்வளோ கர்த்தர் அவர்களை நடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் முறுமுறுப்பின் சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு பதிலளிக்கிறார். இந்த ஓய்வு நாள் மட்டும், மற்ற நாள்கள் கூட எடுத்து வைத்தால் அந்த மன்னா புசிக்க முடியாத அளவுக்கு அது யாருக்கும் அருவருப்பான காரியமாக மாறிவிடுகிறது. அவ்வளோ கர்த்தர் நம் நினைப்பதற்கு அதிகமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்போ காலையிலே அவர்களுக்கு காடைகள் விழுந்தது என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் அங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அந்த 1லிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 10 அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிதாக்கள் என்ன செய்தாங்கன்னா, எல்லாரும் மோசே அங்க சமுத்திரத்திலே ஞானஸ்தானத்தை அங்க சமுத்திரத்தின் வழியாக வரும்போது அவர்கள் ஞானஸ்தானம் பட்டார்கள் என்று சொல்றாங்க. அப்ப மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் அவர்களை அவர் ஞானஸ்தானத்தால நிரப்புறாரு. அது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு ஒரே ஞான போஜனம், ஒரே பானம், ஒரே கண்மலையில இருக்கிற தண்ணீர் கிடைக்கிறது. எல்லாரும் ஜனங்கள் எல்லாம் இணைந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் ஒரே விதமான ஆகாரம் கிடைக்கிறது, ஒரே ஞான போஜனம். அப்போ இதெல்லாம் அவர்களுக்கு கிடைத்தும் அவர்கள் திருப்தி இல்லாதபடி இருக்கிறார்கள். ஆனால் அந்த கண்மலை கிறிஸ்துதான் என்பதை அவர்கள் அறியாமல் செல்றாங்க. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக அவங்க பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேர், அதிகமான பேர்கள் இருந்தும் அவர்கள் தேவன் அவர் செய்த நன்மையை மறந்துட்டாங்க. எகிப்து தேசத்துல அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், எவ்வளவு வேணும் அவர்கள் பாடுபட்டார்கள். அவர்கள் பார்வோன் அந்த ஜனங்களை எகிப்தில எவ்வளவு கொடுமையாக அவர்களை அநேக காரியங்கள்ல அவர்களை துன்புறுத்தி அவர்களுக்கு அநேக காரியங்கள் செய்யும் போது அவர்கள் தேவன் செய்த நன்மைகள் 10 வாதைகளை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க பாதுகாப்பா இருக்காங்க. கடைசியாக சங்கார தூதன், அப்போ சங்கார தூதன் வரும்போதுதான் அங்க எகிப்துல பார்வோன் அவனுடைய இருதயம் கடினப்பட்ட அந்த இருதயம் கடினப்படுகிறது. அதன் பின்பதாக அவங்க வெற்றியோடு திரும்ப வராங்க. ஆனா வனாந்திர ஒரு வாழ்க்கை, கர்த்தர் கானானை தந்து விட்டார், ரொம்ப சந்தோஷமா போயிட்டு கொண்டிருக்காங்க. அவர்கள் பாருங்க வனாந்திரத்துல அழிக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 2 பேர் மாத்திரம்தான் கானானை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அதுல பாத்தீங்கன்னா 23,000 பேர் விழுந்து போனார்களாம். அவங்க வனாந்திரத்துல வேசித்தனம் பண்ணி 23,000 பேர் மடித்து விடுகிறார். அந்த அளவுக்கு இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை மறந்து போனார்கள், முறுமுறுக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஈஸி, அந்த வனாந்திரத்துல பயணம் செய்வது ரொம்ப ஈஸியான காரியம் இல்லை, கடினமான ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் பாதுகாக்கிறார். அவருக்கு வழி நடத்தி கொண்டே இருக்கார். அவருக்கு விரோதமாக எழும்புகிற அநேக ஜனங்கள் எழும்பும் போது கர்த்தர் பாதுகாக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பதாக பார்வோன் படை வீரர்கள் அவர்கள் துரத்தும் போது செங்கடலை 2ஆக பிளக்கும் அதிசயத்தை செய்தார். இவ்வளோ அற்புதமாய் நடத்தினார் கர்த்தர். இவ்வளோ செய்தும் அவர்கள் வனாந்திரத்துல மடிந்து போகிறார்கள். இன்றைக்கு கூட அநேக நேரங்கள்ல நாம் முறுமுறுப்பது உண்டு. சில நேரங்கள்ல ஆண்டவர்கிட்ட நம்ம முறுமுறுப்போம், கர்த்தர் ஏன் எனக்கு இதை செய்யல, எதற்கு சொல்லி கொண்டு முறுமுறுக்கிற காரியம் உண்டு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க ஆண்டவரை பரீட்சை பார்த்து பாதிவர் பாம்பினால் அழிக்கப்பட்டார்கள். இப்படி வனாந்திரத்துல அவர்கள் முறுமுறுப்பின் சத்தத்தை அவர்கள் கேட்டு இவ்வளோ காரியம், இந்த முறுமுறுப்பின் நிமித்தம் அநேகர் அழிந்து விட்டார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில எத்தனை பேர் நாம் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க. கணவன் மனைவிக்கு விரோதமாக, மனைவி கணவுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறது.
பாருங்க, சின்ன சின்ன காரியங்களை பொறுக்கிற பொறுமை இல்லை, உடனே முறுமுறுக்கிற தன்மைகள். பாருங்க, கணவரை குறித்து மனைவி தவறான காரியங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா மனைவியை குறித்து மனைவி இப்படி செய்வான்னு சொல்லிட்டு அவர்களை முறுமுறுக்கிற கணவன்மார்கள் உண்டு. பாருங்க, எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில செயல்கள் முறுமுறுப்பு நிமித்தம் குடும்பங்கள்ல எத்தனை சண்டைகள் வந்திருக்கிறது. சகோதர சகோதரிகளுக்குள்ளே முறுமுறுப்பு, ஒரு சில உறவினர்களுக்குள்ளே முறுமுறுப்பு. சிலர் பார்த்தீங்கன்னா அது முறுமுறுப்புன்னா தேவையில்லாத முறுமுறுப்பு. சிலர் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு வரும்போது கூப்பிடும்போது உறவினர் வீட்டிற்கு செல்லும்போது சொல்வது உண்டு, வந்தவர்களை வான் கூட கேட்கவில்லை, உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பிறகு சாப்பாடு தரல, வந்த ஒரு டம்ளர் காஃபி தரல, வந்தவங்கள வான் கேட்கலன்னு சொல்லிட்டு. பாருங்க, நீங்க நல்லா விசாரிச்சு பார்த்தா இந்த வந்தவங்கள வான் சொல்லலைங்கிறவங்க தான் யாரையும் கூப்பிட மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு யாராவது வந்தா வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க இனியே கூப்பிடலன்னு. இப்படி அநேக காரியங்களை முறுமுறுக்கிறோம். உலக காரியங்கள். சிலர் பார்த்தீங்கன்னா சின்ன காரியத்தை பெருசாக்குறது தான் அவங்களுக்கு வேலை. சில பெற்றோர்களை பார்க்கும்போது அவர்கள் சொல்லுவாங்க, என் பிள்ளை போன்ல கூட பேச மாட்டாங்க. பிள்ளைகள்கிட்ட போயிட்டு கேட்டனா நாங்க பேசினா அவர்கள் பதிலே பேசுறது கிடையாது. அப்போ முறுமுறுக்கிறது நல்ல. பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர்கள் முறுமுறுப்பு, பெற்றோர்களுக்கு விரோதமாக பிள்ளைகளுடைய முறுமுறுப்பு. என்ன சொத்து தரல. சில பெண் பிள்ளைகள் பார்த்தனா கேட்காத கேள்விகளை கேட்குறாங்க. சில பிள்ளைகள் வீடுகளுக்குள்ளே சண்டை, பெற்றோர்களை பத்தி நீங்க என்ன தந்தீங்கன்னு சொல்லி முறுமுறுக்கிற பிள்ளைகள். என்ன எங்களுக்கு சொத்து சேர்த்து வைத்தீங்க, என்ன படிக்க வச்சீங்க, இனி ஏன் உங்களாலதான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ற பிள்ளைகள் உண்டு. உங்களாலதான் என் லைஃப் போச்சுண்டு முறுமுறுக்கிற தன்மை. இன்றைக்கு எத்தனை பேர் நாம் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம். நிறைய காரியங்களை சொல்லலாம். பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு முறுமுறுக்கும், பாதி முக்காவாசி வீடுகள்ல முறுமுறுப்பு எதுல இருந்து வருது, சாப்பாட்டுல தான் முறுமுறுப்பு. எனக்கு சாப்பாடு தரல. நிறைய வீடுகள்ல சாப்பாடு சண்டை தான் பெரிய சண்டை. ஒரு சகோதரி, என்னுடைய எனக்கு தெரிந்த மகள், அவள் சொன்ன காரியம், அவர்கள் அநேக நேரங்கள்ல இந்த முறுமுறுப்புன்னு எனக்கு நினைவுக்கு வருது இந்த காரியம் தான். இந்த மகளுக்கு கணவர் வெளிநாடு, அவர்கள் குடும்பமாக அவங்க உறவினர் எல்லாம் இணைந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிற கணவர் வெளிநாடு. இப்போ அவங்களுடைய மாமா மாமியார் எல்லாம் இணைந்து இருக்கிறார். இப்போது அவர்கள் சொன்ன காரியம்னா, காலையிலே எழும்பி காஃபி எல்லாம் சரி எடுத்து வைத்தாலும் இந்த அவங்களுடைய உறவினர்கள் படுத்து கொண்டு இருப்பாங்க. பாருங்க, தூங்குறது போல நடிச்சிட்டு இருப்பாங்க. அவளை தட்டி எழுப்பி காஃபி கொடுக்கலன்னா உடனே ஃபோன் போயிடும் எங்க கணவருக்கு. உன்னுடைய மனைவி எனக்கு இன்னைக்கு ஒரு டம்ளர் காஃபி தரல. முறுமுறுக்கிற தன்மை. சின்ன 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 காரியங்களை பெருசுப்படுத்தி முணுமுணுத்து கொண்டே இருப்பாங்க. சிலர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா நிம்மதியா திருப்தியா இருப்பதே கிடையாது. ஏதாவது காரியங்களை சொல்லி சொல்லி முணுமுணுத்து கொண்டே, பிள்ளைகளை சொல்லிக்கிட்டு பழைய முன்னாடி நடந்த சம்பவங்களை சொல்லி 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 முணுமுணுத்து கொண்டே இருப்பார்கள். சில சகோதரிகளை சந்திக்கும் போது அவர்கள் சொல்ற காரியம் என்னன்னா, என்னுடைய சொந்த தங்கச்சி அவங்க மகன் கல்யாணத்துக்கு நான் போகவே இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டேன்னா, சின்ன தர்க்கமா இருக்கும், சண்டையா இருக்கும். பாருங்க, அதை சொல்லி சொல்லி முணுமுணுத்து. முறுமுறுப்பு கர்த்தருக்கு விரோதமானது. அந்த முறுமுறுக்கிற தன்மை கிறிஸ்துவின் சிந்தை அல்ல. ஆண்டுடைய சிந்தை நமக்கு இருந்தா நம்ம முறுமுறுக்கவே மாட்டோம். எனது முறுமுறுக்கிறது என்றால் வேதத்தின் அடிப்படையில் அது பாவம். நம்ம ஆண்டவருக்கு விரோதமானது முறுமுறுப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து அவர்கள் வனாந்திரத்துல அழிந்து போயிட்டாங்க. அப்போ முறுமுறுக்கிற இருதயத்துல கசப்பு இருக்குது. இன்னைக்கு கசப்பு அது இருதயத்தையும் மனதையும் பாதித்து விடுகிறது. அதனாலதான் நம்ம முறுமுறுத்துக்கிட்டோம்.
சிலர் சொல்றாங்க முறுமுறுக்கிற காரியங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அது சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அப்போ கேட்கும்போது இப்படி ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, இதை குறித்து முறுமுறுக்காதபடிக்கு. அப்படின்னா இது நான் முறுமுறுக்கெல்லாம் செய்யலை, நான் குறை சொல்லலை, நான் அதிருப்தியிலலாம் பேசலை, இதெல்லாம் இல்லை, என் மன குமுறல்ல இதெல்லாம் சொல்லலை. ஆனா என்னுடைய கஷ்டத்தை நான் சொல்றேன். என் கஷ்டத்தை நான் எங்க போய் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்வது உண்டு. பாருங்க, திருப்தி இல்லாத சூழ்நிலையில தான் நம்ம முறுமுறுக்கும். நம்ம கிறிஸ்துவின் சிந்தை நம் வாழ்க்கையில இருந்தா நம்ம முறுமுறுக்கிறதே இல்லை. இந்த வேதத்துல பவுல் சொன்னது போல, நான் வாழவும் தெரியும், எனக்கு நான் எந்த நிலைமையிலையும் மன ரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்லு. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் எவ்வளவேனும் நம்ம முறுமுறுப்பில்லாதபடிக்கு வாழ்றோம். நம்மில் எத்தனை பேர் வியாதி படுக்கை, சில நேரம் நம்மளுக்கு ஏதாவது சுகவீனம் பலவீனம் வரும்போது அப்பொழுது முறுமுறுத்து விடுகிறோம். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற சுகத்தை தருகிற தேவன். இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை. பாருங்க, எத்தனை பேர் இன்றைக்கு வியாதியோடு மருத்துவமனையில் இருக்கு, எத்தனை பேர் ஒரு வேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாதபடிக்கு இருக்கிறவர்கள் உண்டு. அவ்வளோ காரியங்கள். அப்போ எத்தனை ஜனங்கள் ஆண்டவர் செய்த நன்மையை நம்ம மறந்துட்டு இருக்கோம். ஆண்டவர் நம்மை இன்னைக்கு உயிரோடு வைத்திருக்கிறார், நமக்கு இன்னைக்கு உண்பதற்கு ஆகாரம் கொடுக்கிறார், நல்லதோர் வீட்டை கொடுத்திருக்கிறார், நல்லதோர் உடை, நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. இங்க வேதத்துல மத்தேயுல குறிப்பிடப்பட்டிருக்கிற காட்டு புஷ்பத்தை பாருங்க, அது விதைக்கல, அறுக்கல, களஞ்சியத்தை தேக்கல, ஆனாலும் கர்த்தர் அவைகளுக்கு போஷிக்கிறார். இன்றைக்கு எவ்வளவு வேணும் நம்ம முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம், ஆண்டவர் செய்த நன்மை மறந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஆசீர்வதித்தார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை ஆண்டவரை விரோதமாக முறுமுறுத்து கொண்டே இருக்கிறாங்க. என்னாகும் 14:27 எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன் என்று சொல்லி வேதம் சொல்லி, தேவனுக்கு விரோதமான ஒரு முறுமுறுப்பு. அப்போ இந்த முறுமுறுப்பு சில ஐக்கிய சங்கங்கள்ல பாத்தீங்கன்னா, சபைகள்ல ஐக்கிய சங்கங்கள்ல யாராவது ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, முறுமுறுத்து கொண்டே இருப்பாங்க. காணிக்கை விஷயமா இருந்தாலும் சரி, இந்த ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அவர்கள் வரவும் மாட்டாங்க, வர்றவங்களையும் வர விடுவது இல்லை. பாருங்க, ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஆராதனை நடத்துகிற வேலையிலே, ஜப வேலையிலே, இந்த ஐக்கிய சங்கங்களுக்கு வர்றவங்கள்ட்ட விரோதமாக ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பாங்க. பிலிப்பியர் 2:16 குறிப்பிடப்பட்டிருக்கு, எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கமில்லாமலும் செய்யுங்கள். யாராவது நம்ம சொல்வது உண்டா? நான் முறுமுறுக்கவே இல்லை. சில நேரம் சொல்லுவோம், நான் என்னுடைய கஷ்டத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன், இது உங்களுக்கு முறுமுறுப்பா தெரியுதான்னு சொல்லுவோம். நம்ம கஷ்டங்கள் ஆண்டவருக்கு தெரியும், நம்மளுடைய பிரச்சனை கர்த்தருக்கு தெரியும். எபேசியர் 5:4 அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். இன்றைக்கு பாடுகள் மத்தியில இருக்கீங்களா? பிரச்சனைகள் மத்தியில இருக்கீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு சொல்ற காரியம் ஸ்தோத்திரம் செய்தலே உங்களுக்கு தகும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வேதத்துல பாத்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, அவ்வளோ மரங்கள் செடிகள், எவ்வளவு மரம், எவ்வளவு செடி, எவ்வளவு கனிகள், இவ்வளவு கொடுத்தோம் அவர்கள் திருப்தி இல்லாதபடிக்கு அந்த கனியை பறித்து புசித்து பாவம் செய்துட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, அங்க ஆதியாகமம் 3:13 நீங்க பாத்தீங்கன்னா, சர்ப்பம் என்ன வஞ்சித்துன்னு சொல்றான். அங்க ஆதாம் மனுஷன அவன் ஏவாளுக்கு பழி போடுகிறான். இப்படி சில நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம், மற்றவர்களை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறோம்.
இங்க வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது லோத்தின் மனைவி பாருங்க, திருப்தி இல்லாத வாழ்க்கை, பின் திரும்பி தன் வாழ்க்கை அவங்க பின் திரும்பாதபடிக்கு ஒன்று உப்பு தூணாக மாறிவிட்டால். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில எத்தனை பேர் முணுமுணுத்து கொண்டே இருக்கிறோம், ஆண்டவர் செய்த நன்மையை மறந்துட்டு இருக்கோம். வேதத்துல ரூத் நகோமியை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரூத் வந்து நகோமி பாருங்க, ரொம்ப நகோமி வந்து ரூத்தை ஆதரிக்கிறார், ரூத் நகோமியை வந்து நேசிக்கிறார். இப்படிப்பட்ட சூழல் நம்மிடம் இருக்க. சில வீடுகளில் ரூத்தை போல ஜெபிப்பாங்க, எனக்கு ரூத்தை போல ஒரு மருமக வேணும் பாருங்க, மருமக ரூத் மாமியார் நகோமியை போல ஒரு மாமியார் வேணும். ஆனால் அவர்கள் என்ன ஆதரிக்கிறார். இன்னும் வேதத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது, ரூத் எப்படிப்பட்டவளா இருக்கிறான்னா, அவர் தன்னுடைய சூழ்நிலையை குறித்து ஒரு நாளும் முறுமுறுக்கவே இல்லை. தன் கணவர் இழந்த காரியம், தன்னுடைய மோவாப் தேசத்திலிருந்து வந்த செயல்கள், அவ கதிர் பொறுக்கிற இடத்துல கூட அவ திருப்தியா சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னை பற்றி தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு முறை கூட அவள் நினைக்கவே இல்லை. அவள் திருப்தியா வாழ்றா, முணுமுணுக்கல. தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் இப்படி செய்து விட்டாரே என்று சொல்லி அவர் கூறவே இல்லை. இன்றைக்கு அநேக காரியங்கள்ல நம்ம முணுமுணுத்துட்டே இருக்கோம். சில வீடுகள்ல இந்த ரூத்தை போல நகோமியை போல எத்தனை பேர் திருப்தியோடு இருக்கிறோம் பாருங்க. நகோமி சொல்றா, நான் வந்து என்னை வந்து என்னை வந்து ஒரு கசப்பு, என் வாழ்க்கை ஒரு கசப்பா இருக்குதுன்னு சொல்றா. ஆனால் கர்த்தர் மதுரமாக மாற்றினார். காரணம், அவர் இஸ்ரவேல் தேவனை நம்பி அவர்கள் அடைக்கலமாய் வந்த அவருக்கு உயர்வான மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார். ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாம நம்ம முன்முறுத்து கொண்டே இருக்கோமா, ஆசீர்வாதம் ஆண்டவர் இவ்வளோ நன்மை செய்தும் முறுமுறுத்துட்டே இருக்கோமா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு இந்த முறுமுறுக்கிற இந்த குணத்தை மாற்றுங்க, நாங்கள் உடைய பிள்ளையாக நான் வாழணும். இஸ்ரவேல் ஜனங்கள் உமக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க, நாங்களும் அதே போல் இல்லாதபடிக்கு நாங்கள் உமக்கு சாட்சியாக ஜீவிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா. கண்களை முடிச்சு என்வின் பரலோக தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றியப்பா. அந்த நாளிலும் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. இன்றைக்கேசப்பா, எங்களுக்கு போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தி எங்களுக்கு வேணும். போதும் இருக்குதுல நாங்கள் திருப்தி அடையத்தக்க ஒரு சந்தோஷத்தை தாங்க ஏசப்பா. நாங்கள் திருப்தியோடு வாழணும். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எந்த ஒரு காரியத்துக்கும் முறுமுறுக்காதபடிக்கு உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் துதித்து உங்களுடைய ஆர்ப்பரித்து உங்களுடைய மகிமைப்படுத்தி உமக்கு நாங்கள் பவளை போல நாங்கள் சாட்சியாக ஜீவிக்க கிருபை தாங்க. உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி விரும்பியாக்கிறோம். துதிகான மகிமை மக்கள் எரடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.